சோத்த கையில அள்ளி இப்படி பிணைஞ்சி இப்படி வாடி சாப்பிடணும். அந்த காலத்து இப்படி அள்ளி இப்படி சாப்பிட்டாங்க கையில. இப்ப சூழ்நிலை விடுறாங்க குழந்தைங்களுக்கு சோறு. சூழ்நிலை விடுற தாயோட அன்பு குழந்தைக்கு பாயின்னு தாயோட பஞ்சபசக்தி போகணும்னா இந்த 5 விரலையும் கூட்டி குழந்தைக்கு வாயில் விட்டணும். அப்ப அந்த பஞ்சபசக்தி ஆற்றக்கூடிய சூழ்நிலை கொடுக்கறது அள்ளி சாப்பிடுறது அதெல்லாம் கூடவே கூடாது. தரையில அமர்ந்து சாப்பிடணும், தலை குளிஞ்சு சாப்பிடணும். சாப்பிட்றப்ப எதையும் பேசக்கூடாது. கார சுவை மிளகா காரம் மிளகாய். இப்ப நான் மிளகாயும் அந்த வரமிளகா பச்சை மிளகா சாப்பிடுறீங்க. நாட்டில் தப்பி சாப்பிடுவீங்களா சார்? என்ன செய்யுது உடம்பு? தகன்னு எரியுதா? ஆனா நாம என்ன பண்றோம்? குருமா குழம்பு அது குழம்பு எல்லாத்தையும் என்ன பண்றோம்? மிளகா பொடி போட்டே தீர்றோம். மிளகா தான் புற்றுநோயை உருவாக்குது. இப்ப பெண்களும் பாத்தீங்கன்னா மாங்காயில வெறும் மாங்காய் சாப்பிட்டா அது பிடிப்பு சோதான், அது ஒரிஜினல். அதை என்னென்ன தடவை சாப்பிடுறாங்க? மிளகா தூள் உப்பு போட்டு தடவை சாப்பிடுறாங்க இல்லையா? ஒண்ணுமில்ல வெளியே பிஞ்சு விற்கிறாங்க. அது அப்படியே வெளியே பிஞ்சா சாப்பிட்டீங்கன்னா இயற்கை. அதை என்ன பண்றாங்க? இப்ப பெண்களுக்கு ஏன் புற்றுநோய் வரது காரணம்? தம் அடிக்கிறாங்களா, தண்ணி அடிக்கிறாங்க? இல்ல அப்படியே ஏன் புற்றுநோய் வருது? கார சுவையா படிப்படியா குறைச்சிட்டு வரணும். சித்தரில் பாத்தீங்கன்னா 3 சுவை தொடவே மாட்டாங்க. உப்பு புளி காரத்தை தொட மாட்டாங்க. அப்ப நாம எதை சாப்பிடுறோம் பாருங்க. எது வேண்டான்னு அவங்க ஒதுக்கணும். நல்லவங்களா ஒதுக்கணுத அதை நம்ம நல்லதுன்னு நினைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். மனமது செம்மையானால் வாய்வை உயர்த்த வேண்டாம். மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம். மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே. இது மந்திரத்துல சொன்னதான். இது வார்த்தை தமிழ் வாங்குறவங்களுக்கு மட்டும் தான் ரகசியம் புரியும். இப்ப உங்களுடைய மனநிலையை ஒருநிலைப்படுத்துறதுன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க ஏதாவது ஆசனம் பண்ணுவீங்களா? ஏதாவது வித்தியாசமா ஏதாவது பண்ணி கட்டுக்குள்ள கொண்டு வரதுனா என்ன பண்ணுவீங்க? ஏதாத்தையும் அலை பாய்ஞ்சிக்கிட்டே இருக்கு, மனசு ஏதோ ஒரு பிரச்சனை நினைச்சு ஓடிக்கிட்டே இருக்குண்ணா. இப்ப என்னைய காசு யாராவது என்னைய இப்ப காப்பி வாட்டி ஒரு 50 ரூபா தரலன்னு சொல்லி ஏமாத்தி போயிட்டான்னு வச்சுக்க. நாளா நைட்லாம் வயிறு எறிவேன். கண்டிப்பா நான் எரியவே மாட்டேன். அடப்பா என்னோட பாவத்தை சொன்னதுப்பா. அப்பா எனக்கு ஏதோ பாவம் ஓட்டி இருந்தது, தப்பிச்சுட்டு அந்த பாவத்தை அவன் சுமந்துட்டு போறான். அப்படி சந்தோஷப்பட்டுருவேன். நேர்மறையா சிந்திக்கிறது. நேர்மறையா பாசிட்டிவ். இப்ப எனக்குலாம் கவலை வந்துச்சுன்னா, பழைய அந்த காலத்து கவலையோ பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்? சட்டி சுட்டதாடா கை விட்டதான்னு எங்க காலத்து எம்ஜிஆர் சிவாஜி படம் தான் இருந்துச்சு. அப்படி பட மாட்டேன். என்னதான் நடக்கட்டுமே எப்படின்னா பாசிட்டிவ். நீங்க வாழ்க்கையில் எல்லாமே பாசிட்டிவ் எடுத்துக்கங்க. ஏன்னா ஆசை இல்லாதனாலதான் இத்தனை துன்பம் வருது. இப்ப நான் சொன்னா 3 ஆசையா, அந்த 3 ஆசையை விட்டுட்டாத்தா உங்களுக்கு இறை நிறைய கிடைக்கும். அப்பதான் கிடைக்கும். நானே இப்ப நிறைய ஆசைப்படுதுன்னு வச்சுங்க. எனக்கு இந்த திருமணத்தெல்லாம் உள்ளூர் கிடைச்சிருக்காது. நீ எத்தனை வயசு வாழணும், எத்தனை வயசு ஆகணும், முட்டை பிறந்தது 300 நாள், இட்டது தாண்டில ஏதேனும் ஏழைகால், பட்டது பாரணும், கெட்டது 70, கேடு அறியணும், கடைசி 70க்குள்ள உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துருவாரு அப்படிங்கிறாரு. 100 வயசு வாழ்றதுக்கு, 1000 வருஷத்துக்கு வாழ்றதுக்குலாம், கோடி வருஷத்துக்கு வாழ்றதுக்குலாம் பிளானிங் இருக்கு. 6 சுவையும் உடம்புல சேர்த்துக்கிட்டே இருங்க. டெய்லி சேர்த்துங்க. முதல்ல இனிப்பு சாப்பிடணும். இனிப்பு சாப்பிட்டீங்கன்னா தான் உங்க உதட்டுக்கும் மண் எடுக்கும், இறப்பைக்கு பலம் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீ மற்றவனும் கொடுக்கணும். இப்ப நேரம் இட்லி தோசை உங்க பிரியாணி இனியை சாப்பிட்றீங்க, போனவங்க வெட்டிடுறீங்க. அது எங்கேயும் இனிப்பு சுகர் இருக்கா? அப்படி சாப்பிட்டதான் சத்தா மாத்தாது, கழிவு மலமாக தான் வெளியே. அது எதுக்கு சார் அவ்வளோ மெனக்கெட்டு போய் தின்னுட்டு அது வெளியே தரலன்னா இருக்கிற சத்தையும் வெளியே புடிங்கிட்டு போயிடும். நீங்க இப்ப சொன்னீங்க அகத்திக்கிற ரொம்ப முக்கியம். இந்த தழைகளை சாப்பிட்றது எவ்வளவு முக்கியம்? ஏன்னா இதோட மூலிகை இல்லை, அதுதான் மூலிகை. நாங்க இப்ப கரிசலாங்கண்ணி இருக்காங்க. கரிசலாங்கண்ணி சாப்பிட்டீங்கன்னா கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி கீரை, முருங்கை கீரை, முருங்கையில அவ்வளவு இரும்பு சத்து இருக்கு. முருங்கை விதையில அவ்வளவு இரும்பு சத்து இருக்கு. இதெல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறோம். இப்ப மரத்துல விளையாட ஒரே காய் முருங்காய் தான். அப்ப அந்த காயில சாப்பிடலாம்ல. முருங்காயில அவ்வளவு ஆரோக்கியம் இருக்குது. ஆனா அது அந்த விதையெல்லாம் நிறைய விஷயம் இருக்கு. ஆன்மீக சக்திக்கெல்லாம் அதிகம் இருக்குது பவர். அதான் நம்ம அப்படியே வச்சு நோண்டி கையிலேயே விரலையே நோண்டணும். நீங்க அப்படியே ஸ்பூன்ல எடுத்து சாப்பிடக்கூடாது. இந்த 5 சக்தி பஞ்சவ சக்தி